இன்னைக்கு வந்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஹைதராபாத்ல இருந்து வந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். மெயினாக வந்து இது நான் டீச்சிங் பொசிஷனுக்கு தான் இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட்டும் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 27/2026. அதே மாதிரி வேகன்சி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜூனியர் இன்ஜினியர் சிவில். ஸோ எவ்வளவு போஸ்ட் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. டோட்டல் வேகன்சி 1. அதே மாதிரி ஏஜ் அப்பர் ஏஜ் லிமிட்டும் கொடுத்துருக்காங்க 35 இயர்ஸ். பே ஸ்கேலும் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளோ பே ஸ்கேல், எவ்வளோ அப்பர் ஏஜ் லிமிட், எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஜூனியர் இன்ஜினியர், ஃபிசிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்ட்ரக்டர் 2 போஸ்ட் இருக்கு. அதே மாதிரி அக்கௌண்டன்ட், ஜூனியர் டெக்னீஷியனில் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் கொடுத்துருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், சென்ட்ரல் ஒர்க் ஷாப், கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் மெட்டீரியல் இன்ஜினியரிங், மேத்தமேட்டிக்ஸ், மெக்கானிக்கல் அண்ட் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், ஃபிசிக்ஸ். ஸோ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அப்பர் ஏஜ் லிமிட் வந்து 35 இயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பே ஸ்கேல் மட்டும் உங்களுக்கு மாறும். அதே மாதிரி வேகன்சியும் உங்களுக்கு கொஞ்சம் மாறும் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு. அதே மாதிரி பிடபிள்யூடிக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் குவாலிஃபிகேஷன், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் மாறும். ஸோ இங்கே வந்து ஜூனியர் இன்ஜினியர் சிவிலுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க பிஇ ஆர் பிடெக் இன் சிவில் இன்ஜினியரிங் கேட்குறாங்க, எஜுகேஷனல் எசென்சியல் குவாலிஃபிகேஷன். ஸோ அதே மாதிரி 3 இயர்ஸ் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணணும்னா இங்கே கீழே லிங்க் இருக்குது, டைரக்ட் லிங்க் டு அப்ளை. ஸோ இந்த லிங்க்ல நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் கீழேயே வந்து உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்காங்க, டைரக்ட் லிங்க் டு அப்ளை. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல். ஸோ இதில் வந்து எசென்சியல் குவாலிஃபிகேஷன் பிஇ ஆர் பிடெக் இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஆர் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். ஸோ இதுலேயும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க, மினிமம் 3 இயர்ஸ் ஆஃப் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதுலேயும் எந்தெந்த டிவிஷனில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், எரெக்ஷன் ஒர்க்ஸ் ஆஃப் சப்ஸ்டேஷன்ஸ், இந்த லிஸ்ட் நிறைய கொடுத்துருக்காங்க, அதை செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்ட்ரக்டர். ஃபிசிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்ட்ரக்டருக்கு வந்து பேச்சுலர் டிகிரி இன் ஃபிசிக்கல் எஜுகேஷன். அதே மாதிரி இதுலேயும் வந்து 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஆர் மாஸ்டர் டிகிரி. ஸோ க்ரைட்டீரியா 1ல் வந்து பேச்சுலர் டிகிரி கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைன்னா க்ரைட்டீரியா 2 அது சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும். க்ரைட்டீரியா 2ல் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி இன் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஆர் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ். இங்கே வந்து 1 இயர் ஆஃப் ஃபுல் டைம் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் கோச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதே மாதிரி மெடல் வின்னர் ஆர் பார்ட்டிசிபேஷன் இன் சீனியர் நேஷ்னல் ஆர் இன்டர் யூனிவர்சிட்டி ஆர் நேஷ்னல் ஸ்டேட் மெடலிஸ்ட் இன் கிரிக்கெட், டென்னிஸ், ஸ்குவாஷ் ஆர் வெயிட் லிஃப்டிங். ஸோ இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்கள் எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதோட கன்சர்ன் எசென்சியல் குவாலிஃபிகேஷன், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி அக்கௌண்டன்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் காமர்ஸ் ஆர் ஃபைனான்ஸ். So minimum 2 years of post qualification experience in accounting, auditing or financial management. So அதே மாதிரி ஜூனியர் டெக்னீஷியன் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இதுக்கு பிஇ ஆர் பிடெக் இன் ஏஐ, சிஎஸ்சி,
இசிஇ, ட்ரிபிள்இ, ஐடி இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இதுலேயும் வந்து 2 இயர்ஸ் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இன் லினக்ஸ் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு எஜுகேஷனல் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு உண்டான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா டைரக்ட் லிங்க் கொடுத்துருக்காங்க அதை அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணுமோ ஸோ அதோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்லேயே லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் டைரக்ட் லிங்க் டு அப்ளை. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த லிங்க் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் நீங்கள் போய் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணணுமோ அதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஜூனியர் டெக்னீஷியன், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், சென்ட்ரல் ஒர்க் ஷாப், கெமிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது நீங்கள் இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுற லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது ஃபுல்லாக ஒரு கிளான்ஸ் படித்து பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 500 rupees வாங்குறாங்க. ஸோ கேண்டிடேட் பிலாங்கிங் டு எஸ்சி, எஸ்டி ஆர் பிடபிள்யூடி, த பர்சன் வித் டிசபிலிட்டிஸ், எக்ஸ் சர்வீஸ் மேன் அண்ட் உமன் கேண்டிடேட் ஆர் எக்ஸம்டட் ஃப்ரம் ஃபீ பேமெண்ட். ஸோ அவங்களுக்கு மட்டும் இல்லை. ஸோ அடுத்து செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி டெஸ்ட் இருக்குது, ஃபாலோட் பை ஸ்கில் டெஸ்ட். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக வந்து ஃபைனல் ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். அதுக்கு அடுத்தது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்குது. ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இன் செலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ இது ஆன்லைன் மோடில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், ஆஃப்லைன் மோடில் அப்ளை பண்ண முடியாது. லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க 27/26, ஆல்ரெடி மேலேயே பார்த்துட்டோம். ஸோ இது டிஃப்ரெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஃபுல்லாக இதை படித்து பார்த்துட்டு அப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இங்கேயும் தனியாக லிங்க் கொடுத்துருக்காங்க. மேலேயும் வந்து அந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கீழே வந்து லிங்க்கும் கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது ப்ராசஸ் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது எப்படி இதை எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி ஸ்டெப்ஸு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிலபஸ், லாஸ்ட்டாக வந்து சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஜூனியர் இன்ஜினியருக்கு ஸ்கில் டெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. மெயின் ரிட்டன் டெஸ்ட்டுக்கும் வந்து சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கலுக்கு. ஸோ ப்ரிலிமினரி டெஸ்ட் அண்ட் மெயின் டெஸ்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அக்கௌண்டன்ட்டுக்கும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிடிஎஃபோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள்.